செட்டிநாடு சிக்கன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் தனியா, 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 ஸ்பூன் தேங்காய் துருவல், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு, சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு கரெக்டாக ஒரு 12 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய செட்டிநாடு சிக்கன் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்குங்க. பை.